வேதம் சொல்லுகிற 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. 17 அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளாக இருக்கிறது. நீ இப்படிதானா வாழணும், வாழக்கூடாது. மனசு மாறு. ஒரு நாள் கடவுள் முன்னாடி போய் நிற்ப, தண்டனை உண்டு. இங்கே தண்டனை, இங்கே தப்பு செய்துட்டு குற்றம் செய்துட்டு கொலை செய்துட்டு திருடிட்டு ஜெயிலில் போய் அங்கே தண்டனை அனுபவிச்சுட்டு வந்துட்டு அந்த தண்டனையோட முடிஞ்சிடாது. மேலே போய் தண்டனை இருக்குது, அந்த தண்டனை பெருசாக இருக்கும். ஒன்று இங்கேயே மனம் மாறணும், இல்லைன்னா தண்டனை பெருசாக இருக்கும். அங்கே ஒருவேளை தண்டிக்கவில்லைன்னாலும் சட்டத்துக்கு தப்பித்து கொள்ள இருக்கிறார்கள் நிறைய பேர். ஒரு நாளும் ஆண்டவரிடம் தப்பித்து கொள்ளவே முடியாது. அப்போ நற்கிரியை செய்வதற்கு இந்த தேவ வசனம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறதா. தேவனுடைய ஆவி இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா உபதேசம் கடிந்து கொள்வதற்கு சீர்திருத்தத்திற்கும் ஒருவன் மனமாற நீதியை கற்றுக்கொள்ள நல்லவனாய் வாழ நன்மை செய்ய அது அவனை நடத்துகிறது, பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லுகிறது. நாங்கள் ஸ்கூல் நடத்துகிறோம், ஃப்ரீயாக நடத்துகிறோம். நிறைய பேர் வராங்க. முதல்ல வரும்பொழுது அழுதுகினே கும்பிட்டுன்னு பயங்கரமாக காலில் விழுவாங்க, அதில் விழுவாங்க, எல்லாம் சேருவாங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், பிள்ளைங்க சரியாக படிக்கலைன்னா ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தோன்னா, பிள்ளைங்களுக்கு குறித்து ஏதாவது சொல்லணும், பின்னாடி போய் பேசுவாங்க நம்மளை குறித்து. நன்றி கெட்ட மக்கள் மத்தியிலே செய்கிறோம். ஆனால் அதை நிறுத்தாமல் செய்கிறோம் என்றால் என்ன காரணம்? தேவனுடைய வார்த்தையே எங்களை பலப்படுத்துகிறது. அப்படிதான் மனுஷன் இருப்பாங்க. நீ செய்கிறதை செய்து கொண்டு போயினே ஆண்டவர் சொல்லுகிறார், பேசுவார் ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக. அதனால நல்லவர்களுக்கு நீ நன்மை செய்ய உன்னை நான் அழைக்கவில்லை, தீங்கானவர்களுக்கும் உனக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்யதானே உனக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? அது கீழ்ப்படிந்து பின்னாடி இருந்து குத்தினா கூட, பின்னாடி இருந்து துரோகம் பண்ணினா கூட ஆண்டவர் சொல்லிட்டாரு, நம்ம எல்லாரையும் சமமாக செய்யணும், எல்லாருக்கும் சமமாக நம்ம என்ன பண்ணணும்? அன்பு செலுத்தணும். சாப்பாடு போடும்பொழுது கூட அந்த கோபம்லாம் போயிடும். பாருங்க, பின்னாடி போய் நாங்கள் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், அங்கே போய் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய பேர், பெற்றோர்கள்லாம் மற்றவங்களும் போய் சொல்லுவாங்க. அதெல்லாம் எங்கள் காதில் வந்து விழும். அப்போது நாங்கள் என்ன பண்ணோம்? அந்த குழந்தைங்க, அவங்களுடைய குழந்தைங்களுக்கு மறுபடியும் சாதம் போட்டு அவங்கள படிக்க வச்சு அன்பு அவங்கள வரும். அவங்கள பார்த்தோன்னே சேச்ச இந்த பிள்ளைங்கள் மேலே நம்ம வெறுப்பு காட்டக்கூடாது, இந்த பிள்ளைங்க அதை செய்யலை, சாத்தான் சத்ரு அவங்க பேரண்ட்ஸ் அப்படி பண்ணிட்டான், நம்ம எல்லாரையும் ஒன்றா அன்பு காட்டணும்னு சொல்லி நற்கிரியை செய்யும்படியாக அந்த ஆசை எப்படி வரையும்னா மனுஷங்க வராது. நீ நல்லது ஒருத்தர் உங்களுக்கு பண்ணாங்கன்னா நீங்களும் அவங்க நல்லது பண்ணுவீங்க. இப்போ சரிங்களா? ஒருத்தர் உங்ககிட்ட நமஸ்காரம் பண்ண நீங்கள் நமஸ்காரம், ஒருத்தர் நமஸ்காரம் பண்ண உங்களை பார்த்து முறைக்கிறாங்க, நீங்கள் நமஸ்காரம் பண்ணுவீங்களோ? கொஞ்சம் யோசித்து சொல்லுங்களேன். ஆனாலும் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அப்படி நமஸ்காரம் பண்ணி அவனை கேட்பது தான் நற்கிரியை. நற்கிரியை நன்மை செய்தவர்களுக்கு நீங்கள் திருப்பி செய்வதல்ல, உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்றீங்க பாருங்க, தீங்கானவர்களுக்கு, அது நற்கிரியை. அது உங்களுடைய சக்தி, மனுஷன் சக்தி. சம்பாதிப்பதை கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுப்பது, ஏழைகளை பராமரிப்பது நல்ல கிரியை தான் அது. ஆனால் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த வல்லமை, அந்த நற்கிரியை என்பது நீங்க கெட்டவனுக்கு, உங்களை பற்றி தூஷிக்கிறவனுக்கு, உங்களுக்கு துரோகம் பண்ணவனுக்கு ஹெல்ப் பண்றீங்க பாருங்க, பண்ணி பாருங்க. அப்ப பாருங்க, இந்த உலகம் உங்களை ஆஸ்வதிக்காது, கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பார். அங்க கையில தட்டுவாங்க உங்களுக்கு என்றால் எந்த மனுஷனும் செய்ய முடியாதது. அந்த பலம் இல்லை மனுஷனுக்கு. எதற்கு பலம் உண்டு? வேத வாக்கியங்களுக்கு பலம் உண்டு. God bless you.